ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம இப்போ அளவெடுத்து நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் தைக்க போகக்கூடிய ப்ளவுஸுக்குள்ள பாடி சுற்றளவு வந்து 33 இன்ச்சு. 33 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்குள்ளே தான் நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன அளவு கொடுக்குறேங்கிறது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுபடி நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா அந்த ப்ளவுஸ் உங்களுக்கு ஃபிட்டிங்காக கரெக்டாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஹைட் எனக்கு இந்த பாடி மெஷர்மெண்ட் வந்து எனக்குள்ள அளவு தான். 14 இன்ச்சு எனக்கு நான் வச்சுருக்கேன். உயரம் வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம ஒரு லைன் போட்டு வச்சோம். இது வந்து நம்ம தையலுக்குள்ள அளவுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அவ்வளோதான். இதில் கீழே வந்து நான் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன். இது எதுக்காகனா, நான் இது எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்துக்குள்ளே கொடுத்து தான் நான் மடித்து தைப்பேன். அதனால் எனக்கு நான் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். சரியா, இது ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ எனக்கு பாடி மெஷர்மெண்ட் வந்து 33 சுற்றளவு எனக்கு 33. அப்போ 33ல் வந்து 33 இன்ச்சு தான் இருக்குது. 33 இன்ச்சு இருக்குது. 33 இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா பாதியாக பிரிக்கணும். பிரித்ததில் எனக்கு ஒரு 16 வருது. 16 வருது. அப்போ அதில் நான் வந்து எனக்கு 1.5 இன்ச்சு கூட்டியிருக்கேன். இதில் வந்து நம்ம 2.5 இன்ச்சு கூட்டலாம். ஆனால் எனக்கு வந்து பேக்கு ஹைட், இந்த நம்ம நெக் அளவு வந்து நான் அதிகமாக வைக்கிறதுனால 1.5 இன்ச்சு எனக்கு போதும். ஏன்னா விரிவு கொடுக்கும். அதனால எனக்கு ஒரு 1.5 இன்ச்சு மட்டும் போதும். 1.5 இன்ச்சுங்கும் போது இப்போ 16 18ல் பாதி வந்து 9 இன்ச்சு வரும். சரியா, 9 இன்ச்சு. நல்ல 9 இன்ச்சு வந்துச்சா. அப்போ என்ன பண்ணணும், பாடி மெஷர்மெண்ட் இந்த சுற்றளவில் பாதி 9 இன்ச்சு வச்சிட்டோமா. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு 9 இன்ச்சு வைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுவிட்டோம். ஸ்ட்ரைட்டாக இதில் இருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இல்லை 2 இன்ச்சு. நான் இப்போ இந்த ஓரம் வந்து மடித்து தச்சு திருப்பிடுவேன். அதனால் நான் எனக்கு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இதை நான் ஒரு 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒரு கோடு போட்டுவிட்டோம். 2 இன்ச்சு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து நான் அக்கள் வளைவுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 13 வைக்கணும். இந்த மேலே அந்த அரைஞ்சு தவிர்த்து இதில் இருந்து நம்ம ஒரு 13 வைக்கணும். 13ல் இருந்து ஒரு 8 இன்ச்சு. 13லேருந்து இங்கேருந்து ஒரு 8.25 வச்சுருக்கேன். சரியா, இங்கே ஒரு 8.25 இன்ச்சு வைக்கணும். 8.25. சரியா, 8.25 வச்சுருக்கோம். வச்சுட்டு இங்கேருந்து இங்கே நம்ம அளவு பார்க்கணும். அப்போ இங்கே எத்தனை இருக்குதுன்னா 5 இன்ச்சு இருக்குது. அதாவது இப்போ நான் இன்னொருத்த சொல்லுவாரு, வச்சு இதில் இருந்து ஒரு 8.25 இன்ச்சு வைக்கணும். 8.25 இன்ச்சு வைக்கும்போது இதில் வந்து நம்ம ஒரு கோடு போட்டிருக்கோம். சரியா, கோடு போட்ட பிறகு இதில் எவ்வளோ வருதுன்னா 5 இன்ச்சு வருது. 5 இன்ச்சு வருது. சரியா, இப்போ நம்ம நெக்குக்குள்ள அளவு பார்க்கலாம். நெக்குக்கு வந்து நான் ஒரு 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். எனக்கு உயரம் நெக்குக்குள்ள உயரம் வந்து 8.25 வச்சுருக்கேன். 8.25 வச்சுருக்கேன். இதுலேயும் கீழே ஒரு 2.5 இன்ச்சு வைக்கணும். 2.5 இன்ச்சு வச்சுட்டு இதில் ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு ஒரு இந்த ஒரு வளைவு வரைஞ்சி விட்டோம். நம்ம கழுத்துக்கு வரைஞ்சிட்டோமா. இனி இதில் இருந்து நான் ஒரு 2.25 இன்ச்சு விடுறேன். 2.25 எதுக்குன்னா, இந்த 1/4 இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவு, இந்த 2.5 இன்ச்சு வந்து நம்ம ரெடி அளவு. நம்ம ஷோல்டர் நம்ம தச்ச பிறகு இருக்கக்கூடிய அளவு வந்து 2.5. நம்ம கழுத்துக்குள்ள அளவு இந்த இது 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு, 2.5 இன்ச்சு வந்து நம்ம கழுத்துக்குள்ளே இந்த நெக்கு இந்த ஷோல்டருக்குள்ள அளவு. இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டணும். எதுக்கு? இது தையலுக்குள்ள அளவு. சரியா, அடுத்து இதில் இருந்து நம்ம இதுலேயும் ஒரு 5 இன்ச்சு வைக்கணும். வச்சு ஒரு பாக்ஸ் போட்டு
இப்போ நம்ம இதை அக்கிளுக்கு வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சிட்டோமா? இனி இதில் இருந்து ஒரு 1.25 இன்ச் மட்டும் வச்சா போதும், அதிகமாக வைக்க வேண்டாம். சரியா? இதில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு, இல்லை இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு, இதில் இருந்து இந்த முக்கில் இருந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சு வச்சுருக்கோம். இல்லை 1.25 தான் வச்சா நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். சரியா? இப்போ என்ன பண்ணணும், இந்த 2லேருந்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சி இப்படி வரைஞ்சி விட்றோம். சரி, வரைஞ்சி விட்டுறோம். சரியா? இதுதான் நம்ம பேக் போர்ஷன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம இந்த பேக் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் ஒரு அர்க் பண்ணிக்கிடணும். அப்போ தான் நம்ம தையலுக்குள்ள அளவு கரெக்டாக தெரியும். அதனால் இதில் இந்த கீழே நம்ம ஒரு அர்க் பண்ணிக்கிடணும், இதிலே ஒரு அர்க் பண்ணிக்கிடணும். வேறு இந்த 1/2 இன்ச்சு நம்ம தையலுக்குள்ள அளவுலேயும் ஒரு அர்க் பண்ணிக்கிடணும். சரியா? வேறு நம்ம இப்போ இந்த நெக்கை வெட்டி எடுத்துக்கிடலாம். இந்த நெக் போர்ஷனும் நான் வெட்டி எடுத்துட்டேன். இனி இதே பீஸை வச்சு நம்ம ஃப்ரண்ட் எப்படி வெட்டணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பேக் பீஸ் எடுத்து நம்ம இதில் அங்கே போட்டு வச்சுருக்கோம். இந்த இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதிலேருந்து எனக்கு நெக்குக்கு வந்து எனக்கு ஒரு 6 இன்ச்சு தான் வேணும். அப்போ நான் இதில் தையலுக்குள்ள அளவையும் சேர்த்து நான் 6.5 வச்சுருக்கேன். சரியா? தையலுக்குள்ளதை கழித்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, இந்த நெக் அளவு நம்ம கரெக்டாக, இந்த இது ஆம்கோல் அளவை நம்ம கரெக்டாக வரைஞ்சி விடணும். சைடுக்கும் இப்படி வரைஞ்சிட்டோமா? இனி இந்த பேக் பீஸை நம்ம இனி எடுத்துட வேண்டியதுதான். சரியா? இது எடுத்த பிறகு ஃப்ரண்ட் பீஸ் நம்ம இந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு நம்ம நெக்கு வரையணும். இங்கே நம்ம 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம். அதேமாதிரி இங்கே 2.5 வச்சு மேலோடதுக்கு அந்த இதில் ஜாயின் பண்ணி விடணும். விட்டுட்டு இதில் இருந்து ஒரு வளைவு வளைஞ்சி இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தையல்லேருந்து இருக்கலாம், தையல்லேருந்து இங்கே வர நம்ம ஒரு தையலுக்குள்ள அளவையும் சேர்த்து தான் ஒரு 12.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். இது எதுக்காகன்னா, கீழே உள்ள அளவு ஒரு 1/2 இன்ச்சு, இந்த இதில் ஒரு மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போக 11.5 இன்ச்சு வரும். நம்ம அந்த கப் சைஸ் அளவு வந்து 11.5 வரும். சரியா? ஃபஸ்ட் ரெடி அளவு வந்து 12.5 வச்சு அதில் வந்து நமக்கு தையலுக்குள்ள அளவு இந்த ஷோல்டருக்குள்ள அளவு ஒரு 1/2 இன்ச்சு, வேறு நம்ம கீழே வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு போக மொத்தம் 11 இன்ச்சு வரும். சரியா? இப்போ நம்ம ஒரு 12.5 இன்ச்சில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு கோடு போட்டுக்கிட வேண்டியது. கோடு போட்டுச்சு இதில் இருந்து ஒரு 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். இங்கே அதேமாரி இங்கே நான் ஒரு 1.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ரெண்டு ஈக்குவலாக எடுக்கணும். இப்போ இதில் நான் ஒரு 1.25 வச்சுருக்கேன். சரி, இதில் ஒரு 1.25 வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 1.25 வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சிருக்கேன். சரியா? 1.25, இது ஒரு 1.25, இதில் ஒரு 1.25. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா, இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து இதில் இப்படி பிடிக்கும். இப்படி பிடிச்சி பார்த்தோம் நமக்கு நேராக கப் சைஸ் அளவு இதான். இந்த ஸ்ட்ரைட்டாக உள்ள ஒரு இது வருங்களா, தையல் வருங்களா, இதுக்கு நேராக அப்படி பிடிச்சி பார்க்கணும். பிடிச்சிட்டு இதில் ஒரு கோடு போட்டுச்சு
இங்கே இருந்து இதில் இருந்து ஒரு இன்ச்சு, இங்கே இருந்து ஒரு இன்ச்சு. சரி, அப்போ ஒரு இன்ச்சு. அப்போ சேர்த்து இருக்கிற 2 இன்ச்சு வந்துச்சா. இங்கே இருந்து இதில் இருந்து இந்த கோட்டிலேருந்து இந்த கோட்டுக்கு ஜாயின் பண்ணி திரும்ப இங்கே இருந்து இதுக்கு ஜாயின் பண்ணிடுவாங்க. தொடங்கிச்சா. கப் சைஸ் அளவு இதில் நான் 1.25 வச்சுருக்கேன். இந்த ஷோல்டரில் இருந்து நான் இதில் இருந்து ஒரு இன்ச் வச்சுருக்கேன். இதில் இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி பார்த்து நம்ம அதில் ஒரு கோடு போட்டுக்கிடணும். கோடு போட்ட பிறகு இதில் இருந்து நம்ம ஒரு இன்ச் வைக்கணும், இதில் இருந்து நம்ம ஒரு இன்ச் வைக்கணும். வச்சு என்ன பண்ணணும்னா இங்கே இருந்து இதில் இருந்து ஜாயின் பண்ணி இங்கே இருந்து இந்த கோடு ஜாயின் வந்து இதில் இருந்து இப்படி வரும். இப்போ நம்ம கப் சைஸ் அளவு கிடச்சிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்டுக்கு நமக்கு குழிவாக வேணும். குழிவாக வெட்டினா தான் நமக்கு அந்த ஃப்ரெண்டில் வந்து நமக்கு சுருக்கு இல்லாமல் வரும். இந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுருக்கேன். சரியா, உங்களுக்கு புரியணுமேங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம உள்ள தள்ளி வெட்டணும். 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம இப்போ வெட்டணும். நான் இப்போ உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கேன். நான் இப்போ இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச் நான் உள்ள தள்ளி நான் மெஷர் பண்ணியிருக்கேன். நான் அப்படி வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரண்ட் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெக்குக்குள்ளே அழகாக நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்குக்குள்ளே அழகாக கட் பண்ணிட்டோம். இங்கே இருந்து அக்கலுக்குள்ளே தான் நம்ம விடலாம். இதை நம்ம உள்ளே குளிச்சு வைப்போம், குழிவாக விட்டோம். இது இங்கே இருந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம இதை வெட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு இந்த தையலுக்கு அளவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இதில் ஒரு அர்க்கார்க் பண்ணிக்கிறாங்க. நம்ம தையலுக்குள்ள அளவு அர்க்கார்க் பண்ணிட்டோமா. இதுலேயும் ஒரு அர்க்கார்க் பண்ணிக்கிறாங்க. இதுலேயும் ஒரு அர்க்கார்க் பண்ணிட்டோமா. இப்போ இந்த நம்ம சொன்னோம்ல அதில் ஒரு இன்ச்சு விட்டு நம்ம இது பண்ணணும். இதுலேயும் ஒரு அர்க்கார்க் பண்ணிக்கிறோம். வேறு நம்ம இதில் ஒரு இன்ச்சு நான் இது பண்ணியிருக்கோம்ல, இதுலேயே நம்ம ஒரு அர்க்கார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிட்டு. இப்போ என்ன செய்யணும்னா பட்டிக்குள்ள அளவு வந்து நான் எதில் எடுப்பேன்னு உங்களுக்கு இருந்தால் நான் தைக்கும்போது தான் நான் பட்டிக்குள்ள அளவு வரைஞ்சி வெட்டுவேன். இப்போ இதை நான் ரஃபாக பட்டிக்குள்ள அளவு நான் இப்போ வெட்டி எடுக்கேன். ரஃபாக தான் வெட்டி வச்சுருக்கேன். இதை உங்களுக்கு நான் தைக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி தைக்கணும்னு சொல்லி தரேன். இது நமக்கு வேஸ்ட்டு போயிடுறேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஸ்லீவ் போர்ஷன். ஸ்லீவுக்கு வந்து நம்ம எப்போ எப்படி வெட்டுறோங்கிறத பாருங்கள். இப்படி நாளாக மடிச்சுட்டு இப்படி போட்டுக்கலாம். சரியா, போட்டு தையலுக்குள்ள அளவு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். தையலுக்குள்ள அளவு 1/2 இன்ச்சு. கைக்குள்ள உயரம் வந்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 5.5 இன்ச்சு தையலுக்குள்ள அளவு. இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கூட்டணும். சரியா, இதில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா கூட்டிட்டோம். கை சுற்றளவு வந்து மொத்தத்தில் 11. 11ல் பாதி 5.5. 11ல் பாதி 5.5. அந்த 5.5 இன்ச்சை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இதில் வைக்கணும். 5.5 இன்ச்சை இதெல்லாம் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த மேலே உள்ள இந்த மேலே நம்ம ஒரு 5.5 இன்ச்சு வச்சோம்ல, அதே 5.5 இன்ச்சை கீழே கொண்டு வந்துட்டு இங்கே இருந்து ஏன்னா இங்கே இருந்தே பார்க்கணும். இங்கே இருந்து 3 இன்ச்சு நம்ம உள்ளே தள்ளி ஒரு போட போகணும். இப்போ நம்ம இங்கே 5.5 இன்ச்சு வச்சுருக்கோம். மேலே உள்ள அதே 5.5 இன்ச்சியை கீழே நம்ம அதே 5.5 இன்ச்சை வச்சுருக்கோம். வச்சுட்டு இங்கே இருந்து நம்ம கையில் உள்ள இந்த குழிவு பகுதியில் இருந்து இங்கே இருந்து இதில் ஒரு 3 இன்ச்சு நம்ம ஒரு கோடு போட்டுருக்கோம். இந்த கோடு போட்டுட்டோம்னா இனி நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கோடு போட்டுருக்கோம். சரி, அவ்வளோதான். இப்போ இதை என்ன பண்ணணும்னா பேக் போர்ஷன் போடுது. இந்த பேக் போர்ஷனை வச்சு
என்ன பண்ணோம்னா நம்ம இப்படி இந்த இதில் இப்படி போட போகிறோம். வச்சிட்டோமா? இதில் இருந்து இப்படி போடும். விளைஞ்சா உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இதுதான். இருக்கலாம். இதில் இருந்து அக்கலுக்குள்ள இதில் இருந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த அக்கருக்கு எங்கே இருக்கோ அந்த இடம் வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். ஸ்லீவ் போர்ஷனை இதை வச்சு நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா, இந்த ஸ்லீவ் போர்ஷனை ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ அதை உங்களுக்கு நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது வெளியளவு 5.5 இன்ச்சு. நான் அந்த கையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இதுலேருந்து ஒரு 5.5 வச்சுக்கோமா. இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு தையல். சரியா? இப்போ இதில் வந்து எனக்கு சுற்றளவு வந்து ஒரு 11 இன்ச்சு. 11 இன்ச்சில் பாதி 11 இன்ச்சில் 11ல் பாதி 5.5 இருக்கும். அந்த 5.5 இன்ச்சை இதில் வைக்கணும். வச்சுட்டோமா? நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக இருக்கா? இந்த 5.5 இன்ச்சு இதில் வச்சுருக்கேன். வேறு நான் இது எப்படி நான் உங்களுக்கு இந்த அக்கல் வெட்டணுங்கிறத ஒருக்கா சொல்லுவார். இருக்கலாம். நம்ம பேக் பீஸை எடுத்துக்கிடணும். பேக் பீஸை எடுத்துட்டு இதில் இருந்து அந்த தையலுக்குள்ளே தான் மடிச்சுக்கிடணும். தையலுக்குள்ள அளவாக மடிச்சுக்கிட்டு இதில் வச்சு இங்கே இருந்து இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த அக்கருக்கு நம்ம எங்கே பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக இருக்கணும். அதுக்கு நேராக நம்ம ஒரு கோடு போட்டுக்கிடணும். ஆல்ரெடி நான் கோடு போட்டு வச்சுருக்கேங்களா, அது கரெக்டான அளவாக இருக்குது. சரி, இப்போ உங்களுக்கு சொன்னது நான் விளங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு அடுத்தது குழிவு. நம்ம ஃப்ரெண்டு குழிவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் இதில் உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பேக் பீஸ்லேயே நான் சொல்லித்தரேன். இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம வெட்டணும். 1/2 இன்ச்சு உள்ள தள்ளி வெட்டணும். இப்போ நான் இதே மாதிரி தான் இந்த 1/2 இன்ச்சு தான் நான் இங்கே வெட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு தான் நான் பேக் பீஸில் உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிச்சேன். இதில் ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் பீஸ் நான் இல்லை குழிவு நான் வெட்டிச்சேன். இப்போ நான் இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் 1/2 இன்ச்சு எப்படி வெட்டினேங்கிறத உங்களுக்கு நான் இதில் ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்கேன். ஸ்லீவ் போர்ஷன் அவ்வளோதான். பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற இது பெல்லை நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்